நீங்கள் குளிக்கிற நேரம் சரியான நேரமா, கடவுளுக்கு உகந்த நேரமா, உங்களோட நேர்மறை சக்திகளையும் உங்கள் மனசையும் சுத்தப்படுத்த அது சரியான நேரமா அப்படின்ட்டு லக்ஷ்மி தேவியும் கருட பகவானும் சொன்னதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியான நேரத்தில் குளித்தா நம்ம மனம் தெளிவாகி எதிர்மறை எண்ணங்கள் குறைஞ்சிருக்கும். அதனால தான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே கண்டிப்பாக நம்ம குளிச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்து குறைஞ்சாலே நம்மளால் நல்லா தெளிவாக யோசித்து நல்லாவே ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு நாள் விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் பார்க்கடலில் ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாக பறந்து வந்த கருட பகவான் அவங்கள பார்த்த உடனே கும்பிட்டுக்கிட்டு தன்னோட இறக்கைகளை சுருக்கிக்கிட்டு வந்தார். அவரை வரவேற்ற விஷ்ணு பகவான், உங்கள் மூஞ்சில் ஏதோ சந்தேகம் தெரியுதே, என்ன அப்படின்ட்டு கேட்பார். உடனே கருட பகவான், ஆமாம், நான் பூமிக்கு போயிட்டு வந்தேன். எல்லா மக்களும் குளிச்சுக்கிட்டு சுத்தமாக தான் இருக்காங்க. ஆனால் யாருமே சந்தோஷமாக இல்லை, எதிர்மறை எண்ணங்களால் ஆட்கொண்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்பார். அப்படியே தொடர்ந்து கருடன் லக்ஷ்மி தேவியை பார்த்து, அன்னையே, எல்லா பெண்களும் குளித்து நல்லபடியாக பூஜிக்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் சங்கடத்துலேயும் கஷ்டத்துலேயும் தான் இருக்கிறாங்க. இது எதனால அப்படின்ட்டு திரும்ப கேட்பார். அதுக்கு குளிக்கிறதுக்கு ஏதாவது உகந்த நேரம் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்தால் அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்ட்டு கேட்பார். அதை கேட்ட விஷ்ணு உடனே, பறவைகளின் அரசனே, உன்னோட சந்தேகம் நியாயமானது. குளிக்கிறது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அது அவனோட உடலை மட்டும் இல்லாமல் மனசையும் சுத்தப்படுத்துகிற ஒன்று அப்படின்ட்டு சொல்லுவார். மேலும் ஒருத்தர் குளிக்கிறது அவரை ஒரு புனிதமான வழிபாட்டுக்கு அவரை ஆயத்தப்படுத்துது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சரியான நேரம் பின்பற்றாவிட்டால் அதோட முழு பலனையும் அவனால் அடைய முடியாது அப்படின்ட்டு சொல்லுவார். நான் இதை உனக்கு ஒரு கதை மூலமாக விளக்குறேன். அந்த கதையில் புதைந்து இருக்கிற அர்த்தத்தை வச்சு நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ட்டு கருடன்ட்ட சொல்லுவார். உடனே கருடன் விஷ்ணுவை பார்த்து, ஐயனே, இது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், உங்கள் வாயால் கதையை கேட்குறது அப்படின்ட்டு சொல்லி கேட்க ஆரம்பிப்பார். விஷ்ணு தொடர்ந்து, எல்லா புண்ணிய தலத்திலும் நீராடின பலன் ஒரே நேரத்தில் கிடைக்கணும்னா இந்த கதையில் அதுக்குள்ளே ஒரு முடிவை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஒரு பெரிய வணிகர் வாழ்ந்துட்டு வந்தார். ரொம்ப செல்வம் வாய்ந்தவர். அவருக்கு தெய்வத்தின் அருளால் அவருக்கு செல்வத்துக்கு அளவே இல்லாமல் இருந்துச்சு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க, அழகான பெண் குழந்தைகள். தன்னோட பெண் குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுத்தவர் அவங்களுக்கு ஆன்மீக அறிவையும் வேத அறிவையும் கொடுக்காம விட்டுட்டார். அதனால் அவங்க சரி தவறு நல்லது கெட்டது எதுவுமே பெருசாக அறிஞ்சிக்கிட முடியல. அவங்களால செல்வ செழிப்பாக மட்டும் வாழ்ந்தாங்க. திருமண வயது அடைந்ததும் 2 பெண்களுக்கும் நல்ல கௌரவமான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சார். திருமணமான பிறகும் ரொம்ப சோம்பேறியாக இருந்தாங்க. மத்தியானத்துக்கு மேலே தான் முழிப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே முழிச்சிட்டு நேராக போய் சாப்பிடுவாங்க. தன்னோட கணவனும் மாமியாரும் எவ்வளவோ சொல்லியும் 2 பேரும் கேட்கல. தன்னோட மருமகள்களை லக்ஷ்மியாக பார்த்தவங்களுக்கு இவங்களோட இந்த செயலால் லக்ஷ்மி வீட்டில் தங்காமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிலைமை மாற ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட செல்வம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவங்க பெரிய அரண்மனையை விடுத்து குடிசையில் வாழ்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆடம்பரத்திலே வாழ்ந்தவங்களுக்கு குடிசையில் வாழ முடியாதனால தன்னோட தந்தை வீட்டுக்கே 2 பேரும் திரும்பி போயிட்டாங்க. தந்தையும் மகள் மேலே இருந்த பாசத்தினால ஏற்றுக்கிட்டாரு 2 பேரையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் தந்தைக்கும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பித்தார். எல்லாமே கையை விட்டு போகிற நிலைமையில் ஒரு நாள் வானத்தை பார்த்து ரொம்ப சோகமாக நான் என்ன பண்ணுறதுன்னு அழுதாரு. இது என்ன மாதிரியான ஒரு பேரழிவு அப்படின்ட்டு வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் திடீர்னு இந்த வணிகரோட வீட்டு வாசலில் ஒரு முனிவர் நின்னார். அவரை பார்க்கவே அப்படி பிரகாசமாக ஒரு தெய்வ ஒளிவட்டம் தெரிஞ்சுது. அந்த முனிவரோட கண்ணில் இரக்க குணமும் உடம்புலேருந்து அப்படியே தெய்வீக ஒளி வீடு ஃபுல்லாக பரவுச்சு. அது வேறு யாரும் இல்லை, விஷ்ணு தான் இந்த வணிகரை தன்னோட பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்க வந்திருப்பார். உள்ளே முனிவரை உட்கார வச்சுட்டு அவரோட கால்களை வணிகர் கழுவி விட்டார். அவரோட கால் கழுவின தண்ணி வீட்டுக்குள்ளே பரவுனதுமே வீட்டு சுத்தமடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. முனிவர் அவரை பார்த்தபடியே, உன்னை பார்க்க ரொம்ப கலக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனை கூறு அப்படின்ட்டு கேட்பார். இதை கேட்ட உடனே வணிகருக்கு அடக்கி வச்சுருந்த இதெல்லாம் வெளியே அழுதுகிட்டே, ஒரு காலத்தில் என் வீடு செல்வத்தால் செழிச்சிருந்துச்சு. என்னோட 2 மகள்களையும் நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி போன உடனேட்டு அவங்க கணவர்மார்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் செறிஞ்சிடுச்சு.
அதுக்கப்புறமா என்னோடய மகள்கள் அங்கே இருக்காமல் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தோடனே என்னோடய வணிகமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு தன்னோட 2 மகள்களையும் அழைப்பார். அவங்க முனிவர் முன்னால் ஒரு விதமான பதட்டத்தோடு நிற்பாங்க. முனிவர் தன்னோட ஞான கண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த 2 பெண்களுக்கும் சுற்றி ஒரு எதிர்மறையான இருள் வட்டம் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. அந்த இருள் அந்த 2 பேரையுமே பின்தொடர்ந்து வந்துட்டு எங்கே போனாலும் அவங்க கூடயே இருக்குது. உடனே முனிவர் அவங்கள பார்த்து, இவங்களோட சோம்பேறித்தனத்தாலையும் சுத்தமின்மையினாலேயும் துரதிர்ஷ்டம் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உன்னோட 2 மகள்களும் சூரிய உதயத்துக்கு அப்புறமா குளிக்கிறாங்க. சில நாள் குளிக்காமலே இருக்காங்க. இந்த சுத்தமின்மை தான் அவங்கள ஒரு துரதிர்ஷ்டம் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. மேலும் அவங்கள சுற்றி ஒரு எதிர்மறை இருள்வட்டம் இருந்து அவங்களுக்கு துன்பத்தை அவங்க எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வருது. இதை கேட்டவுடனே 2 சகோதரிகளும் கண்ணீர் மல்க வருத்தத்தோடு நின்னாங்க, தலை குனிஞ்சு போய். உடனே அந்த முனிவர் அப்படியே தொடர்றாரு. வேதத்தில் 4 முக்கியமான நேரம் குளிக்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கிறது, பிரம்மஸ்தானம். அதுக்கப்புறமா தேவஸ்தானம், அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் பண்ண வேண்டியது. 3வது ரிஷிஸ்தானம், அது வந்துட்டு காலையில் நட்சத்திரங்கள் தோன்றும் நேரத்தில் பண்ண வேண்டியது. கடைசியாக மானவஸ்தானம், இது வந்து கண்டிப்பாக காலையில் 8 மணிக்குள்ளால் பண்ண வேண்டியது. 8 மணிக்கு மேலே எப்போ ஸ்தானம் பண்ணாலும் அது வந்து அசுரஸ்தானம், இது வந்து துன்பத்தையே விளைவிக்கும் அப்படின்ட்டு சொல்லி முடித்தார். மேலும் அசுரஸ்தானத்தில் ஸ்தானம் பண்ணுறது எரிச்சல், கோபம், துன்பம், துரதிர்ஷ்டம் எல்லாத்தையும் ஒன்று கூடி வரவழைக்கும் நம்மளுக்கு. உடனே சகோதரிகள், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு சரியான பாதையை காட்டுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. குளிக்கும்போது நம்ம குளிக்கிற தண்ணியை பார்த்து, ஓ புனித நதிகளே, கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரி, கங்கை, காவேரி தாயே, தயவு செஞ்சு இந்த நீரில் வந்து சேருங்கள் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு குளிக்கணும். இது வந்து மகிழ்ச்சியையும் நம்ம மனத்துக்கு தெளிவையும் தரும். இந்த மந்திரத்தை நினச்சிட்டு குளித்தா அந்த நதிகளோட ஆசீர்வாதத்தோட எல்லா பாவங்களும் நீங்கிறதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி முடித்தார் முனிவர். உடனே 2 சகோதரிகளும் கையெடுத்து கும்பிட்டு, இனி வாழ்நாள் முழுவதும் இந்த வழியிலே வாழுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிகள் உடனே தன்னோட கணவர்மார்கள் வீட்டுக்கு கிளம்பி போய் அதே மாதிரி வாழ்ந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு செல்வம் எல்லாம் திரும்ப வந்து மகிழ்ச்சியெல்லாம் மலர ஆரம்பிச்சிச்சு. கதையை கேட்டு முடித்த கருடன்கிட்ட லக்ஷ்மி தேவி, நான் வந்து அசுத்தம், சோம்பல், சோர்வு இருக்க இடத்துல இருக்க மாட்டேன். அதிகாலை வெளிச்சம் இருக்க வீட்டில் தான் நான் நிறைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நேர்மறை எண்ணங்களையும் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படின்றது தெரியுது. நன்றி.